வணக்கம். வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் குலோப் ஜாமுங்க. அது கோதுமை மாவுல எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கான 2 கப் பால் எடுத்துருக்கேங்க. இந்த பால் 3/4 கப் ஆகிற வரையிலும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. இடையில ஒரு ஸ்பூனால் கிளறி விட்டுக்கலாங்க. இந்த பால் காயட்டுங்க. பக்கத்து அடுப்பில் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானது 1 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க. இந்த மாவை 4 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் கைவிடாமல் வறுத்தெடுத்துக்கலாங்க. இது நல்லா வாசம் வரணுங்க. அது வரையில் வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டுங்க. நார்மல் பாலாக இருந்தால் 2.5 கப்லேருந்து 3 கப் வரையில் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ பால் 3/4 கப்பு கிடச்சிருக்குங்க. இது ஓரமாக இருக்கட்டுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வறுத்து வச்சுருந்தா கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. பால் பவுடர் இருந்தால் இப்போ 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்போது பால் நார்மலாக காய வச்சா போதுங்க. ரொம்ப திக்காக காய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போது பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. குலோப் ஜாம் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக சமையல் சோடா சேர்த்துக்கிறோங்க. இது 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரையில் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மாவு பிசைகிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தா 3/4 கப் பால் பத்தலையினால் எக்ஸ்ட்ரா பால் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. எனக்கு 3/4 கப் பால் கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், இருந்த பால் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். கடைசியாக 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து இது ஒரு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டு. அதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாங்க. 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேங்க. சர்க்கரை கரையிட்டுங்க. சர்க்கரை கரைஞ்சதும் தூசி எதுவும் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வடிகட்டி சேர்த்துருக்கேன். 1/2 கப் சர்க்கரை கரெக்டான இனிப்பில் இருக்குங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 1 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு பாகுபதம் எதுவும் அவசியம் இல்லைங்க. ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. இது ரெடி ஆயிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பக்கம் வச்சிடலாங்க. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிடலாங்க. மாவை உருட்டுறப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டணுங்க. அப்போ தான் கிராக் எதுவும் விழுகாமல் இருக்கும். இது மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிடலாங்க. உருண்டைகளை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடாக இருக்குங்க. நம்ம ஒன்றா சேர்த்துடலாங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கணுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்து வெளியே கருகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மறுபடியும் ஒரு பேட்சை போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எந்த ஒரு விரிசல் இல்லாமல் குலோப் ஜாம் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்குன்னு. இதை சர்க்கரை பாவில் சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு வாட்டி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. இதை க்ளோஸ் பண்ணி 5லிருந்து 8 மணி நேரம் வரையிலும் வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஓவர் நைட்டு வச்சு எடுத்திருக்கேன். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது இந்த குலோப் ஜாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சந்திராஜ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.